இந்த வீடியோ வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம யாமின்னு ஒரு வீடியோ பார்த்துருப்போம், பிடிச்சிருக்கோம், லைக் பண்ணியிருப்போம், என்ன பண்ணியிருப்போம், எல்லாமே பண்ணியிருப்போம், நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். சரி, எவ்வளோ அந்த பொண்ணு எவ்வளோ லவ்வாக இருந்திருக்கா, எவ்வளோ ஃபீலாக இருந்திருக்கா. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலும் அவள் அவ்வளோ லவ் பண்ணுறான். அதே மாதிரி அதே சுச்சுவேஷனில் எல்லா பொண்ணுங்களும் இருந்துன்னு தான் இருக்காங்க. அவங்க பார்ட்னர் கூடயே இருந்துருக்காங்க. நம்ம ஃபீலிங், நம்ம எதுக்கு கட்டுறோம், எதுக்கு சண்டை போகிறோம் தெரியாமலே, நம்ம லவ்வை புரிஞ்சிக்காமலே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக எடுத்து நம்மக்கிட்ட கத்திக்கின்னு, நம்மக்கிட்ட சண்டை போட்டு நம்மளை அடிச்சுக்கின்னு இப்படி இருக்கிறானேன்னு எல்லா பொண்ணுங்களும் இதே மாதிரி ஃபீலிங்கில் தான் இருக்கிறாங்க. அவங்க கூட இருக்கணுன்றது காரணமே, அது காரணம் அன்பு தான். சொல்லலை, எல்லா பொண்ணுங்களும் கரெக்டு, பசங்க தான் தப்புன்ற மாதிரி நான் சொல்லலை. காதல்ன்றது 2 பேருமே விட்டு கொடுத்து போகிறது. ஒருத்தர் மட்டுமே விட்டு கொடுத்துட்டு போயிருந்தா அது கண்டிப்பாக பிரிவு, ஏமாற்றம் தான் போய் சேரும். நான் இவ்வளோ விட்டு கொடுத்தேன், அவன் எனக்கு விட்டே தரல, அவன் அதுமாதிரி நான் அவளுக்கு விட்டு கொடுத்தேன், அதே மாதிரி அவன் எனக்கு விட்டு, அப்படி தான் வரும். ஒருத்தராவது விட்டு கொடுத்து போங்கன்னு சொல்கிறது ஈஸியாக இருக்கும். ஆனால் 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து வாழ்கிறது தாங்க வாழ்க்கையே. இங்கே ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அது புரியணும். நீ குடிக்காத, குடிச்சிட்டு வந்து வராத அப்படின்றாங்கன்னா யாருக்காக? நம்ம நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் குடும்பம்னு இருக்கும்னு அவள் ஆசைப்படுறான். அவள் காதலிக்கிறதால தான் குடிக்காதன்னு சொல்கிறான். அதனால் குடியை விட்டுறணும். விடுறதால என்ன இருக்க போகுது? வாழ்க்கை இன்னும் நல்லா தான் இருக்க போகுது. அதே மாதிரி வேலைக்கு எதுக்கு போகிறோம்? சம்பாதிக்க தான். வேலைக்கு போனால் சம்பாதிக்கிறதுக்கு பணம் தேவை. சும்மா வேலைக்கு போயிட்டு வந்து காசே இல்லாமல் வீட்டில் வந்து அவனுக்கு சம்பளம் கொடுக்கல, இது பண்ணலன்னு சொன்னால் யார் தான் கோவப்பட மாட்டாங்க? கோவப்பட தான் செய்வாங்க. எதுக்காக? நம்ம குடும்பம். நீ சும்மா வேலைக்கு போயிட்டு வந்தால் உடம்பு தான் கெடும். பணமே இல்லாமல் வாழ்க்கையை எப்படி வாழ முடியும்? பணத்துக்காக தான் வேலைக்கு போகிற. பணம் இல்லாமல் நீ போனீங்கன்னா என்ன ஆகுறது? அதுக்கு உன் பொண்டாட்டி கத்துறா, இல்லை உன் பார்ட்னர் கத்துறாங்க, உன் புருஷன் கத்துறாங்க, நம்ம நல்லதுக்கு தான். நம்ம உடம்பும் வேஸ்ட்டாக போகும், நம்ம எழுத்தும் வேஸ்ட்டாக போகும். பணமே ஒரு வேல்யூவே இல்லாமல் போனால் எல்லாமே பாழாக போகும். அதுக்கு கத்துறாங்க, அது புரிஞ்சுக்கணும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும். அவங்க கத்துறாங்களா, அது புரிஞ்சுக்கிட்டு எதுக்கு கத்துறாங்க, ஏன் கத்துறாங்க புரிஞ்சுக்கணும். அவங்களையும் பாழாக்கி கோபத்தில் தான் வார்த்தையை விட்டேன், போ செத்து போ, எப்படியோ போ, அப்படி போட்டு கெட்ட வார்த்தையை விட்டு அவங்களையும் கோவப்பட்டு கஷ்டப்பட்டு வச்சு அழ வச்சு அவங்க வேற ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பொண்டாட்டிக்கோ புருஷனுக்கோ தெரியாம கடன் வாங்கி, ஒவ்வொருத்துக்கிட்டயோ கடன் வாங்கி வீட்டுக்கு செலவு பண்ணு, நம்மளுக்கு செலவு பண்ணிக்கிறது. இது கடைசியில எங்க போய் விடியும்? எல்லா நாளும் ஒரே நாள் ஆயிடுமா? ஆகாது. இறந்துட்டா நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளை நம்பி வந்தவங்க எல்லாருக்குமே பாதிக்கும். கடன் வாங்குறதும் செய்கிறதும் அது குடும்பத்துக்கு சொல்லிடுங்க. அது சொல்லாமல் இருந்தால் அதேமாரி அவங்களுக்கு தெரியாமல் நகையை போய் விற்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு இது கஷ்டம், என்னால் இது முடியலை, இது செய்ய முடியலன்னு சொன்னால் இது எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணுறது. திருப்பியும் அதே தான் சொல்கிறேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது. எனக்கு இதால் தான் கஷ்டமாகுதுன்னு ஓப்பனாக சொல்கிறது. அதே மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். உங்கள் பார்ட்னரை எல்லாரும் முன்னாடி கேவலப்படுத்தாதீங்க. அதே மாதிரி அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும். இந்த வீடியோ எதுக்குன்னா, சும்மா ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துட்டு உங்கள் பார்ட்னர் ஷேர் பண்ணிவிட்டு இன்னைக்கு மாறலாம் நாளைக்கு மாறலாம்னு இருக்கிறவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கே மாறுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க. நம்ம மேலே என்ன மிஸ்டேக் இருக்குது, என்கிட்ட என்ன பிடிக்கல அதை சொல்லுன்னு கேளுங்க. அதே மாதிரி உங்ககிட்ட எனக்கு இது பிடிக்கலன்னு போய் சொல்லுங்க. பொய் சொல்லாதீங்க, நடிக்காதீங்க. இது பண்ணாமலே இருந்தாலே நல்லா வாழ முடியும். அதே மாதிரி ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. அதுதான் வாழ்க்கைக்கு நல்லது.